நோன்பை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிறை பார்க்கணும். சூமு லி ருக்யதிஹி வ அஃப்திரு லி ருக்யதிஹி. பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃப இன் உப்பிய, உங்களுக்கு அது மேகமூட்டம் ஏற்பட்டால், மறைக்கப்பட்டால், ஃப அக்மிலுல் இத்தத ஷஅபான ஸலாத்தீன், அப்பொழுது நீங்கள் ஷஅபான் மாசத்தை 30ஆக பூர்த்தி செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், மறுபிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது உங்களுக்கு தெரியல, பிறை மறைக்கப்பட்டு விட்டது, மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டது, பிறையை பார்க்க முடியல என்று சொன்னால் நீங்க மாதத்தை 30ஆ பூர்த்தி செஞ்சிடுங்க, இப்படி நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, முதல்ல பிறையை பார்க்கணும். கண்ணால், நம்முடைய இரு கண்களால் பிறையை பார்த்து நாம நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பை விடணும். இப்ப பிறையை பார்க்கணும்னா ஒட்டுமொத்த மக்களுமே பிறையை பார்க்கணுமா? எல்லாருமே பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுமா? இப்ப உதாரணத்துக்கு தொழுகைக்காக நாம உணவு செய்யறோம். இதை மார்க்கம் சொல்லும் போது நீங்க தொழுகைக்காக நின்றால் உணவு செய்யுங்க, இப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது. அப்ப ஒழுவு செய்யணும்னா எல்லா மக்களும் ஒழுவு செய்யணும், இமாம் மட்டும் ஒழுவு செய்யணும் கிடையாது, எல்லாருமே ஒழுவு செய்யணும். அப்ப அது போல பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னா எல்லாரும் பிறையை பார்க்கணுமா? எல்லா ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் நோன்பு விடணுமானா அப்படி இல்லை. நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம், அல்லது நம்மால பார்க்க முடியல, பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா ஏனையவர்கள் பார்த்த சாட்சியத்தை வைத்து நாம ஏற்றுக்கொள்ளலாம். இதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. ஆனா நாம பார்க்கணும். இன்னைக்கு நடைமுறையில சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிறையை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சி எங்கோ போயிருச்சு, இன்னைக்கு உட்காந்து கண்களால பிறையை பார்த்து கொண்டு பிறை தெரியுதா, மேகமூட்டமா இருக்கா, இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய. நாம நெட்ல பார்த்தா அல்லது அறிவியல் அடிப்படையில, கணக்கீட்டின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா பிறை இருக்கா இல்லையா, பறந்துருச்சா, தெரியுமா தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சிடுவோம். ஏன் போட்டுக்கிட்டு நீங்க பிறையை பார்க்கணும்னு சொல்றீங்க? பிறையை பார்க்க வேண்டியலாம் இல்லை என்று சொல்லி ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்ப பிறையை நாம முதல்ல பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் நீங்க நாட்களை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மேகமூட்டம் ஏற்பட்டுச்சா மலைக்கு மேல போய் பாருங்க, எப்படியாவது பாருங்க, இப்படின்னா சொல்லல. மேகமூட்டம் ஏற்பட்டால் 30ஆக பூர்த்தி செய்யுங்க. இப்ப மேகமூட்டம் ஏற்படக்கூடிய நிகழ்வு கண்களால் பார்க்கும்போது இருக்கும், அறிவியலால் நம்ம கணிக்கும் போது மேகமூட்டத்துக்கு வேலையே கிடையாது, பிறை எப்படி மறையும்? அப்புறம் 30 நோன்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப இது மாதிரியான மார்க்கத்துல இல்லாத காரியங்களை சொல்லும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவியலுக்கு எதிராக பேசுறவங்க கிடையாது, அறிவியலை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில பேசுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல அறிவியல் எப்படி இருக்கும், இன்னைக்கு பிறை பார்க்க முடியுமா முடியாது எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க, நீங்க பாருங்க, பார்த்து நோன்பு வையுங்கள், பார்த்து நோன்பை விடுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்ப கணிக்கக்கூடிய அந்த வழிமுறையெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்படலை. இன்னைக்கு மக்கள் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதுல இருந்து நாம் என்ன செஞ்சிடணும்? விலகி பிறையை பார்த்து அல்லது பார்த்து சாட்சியத்தை வைத்து நாம நோன்பு வைக்கணும். இப்ப பிறை பார்க்கிறதுனா உள்ளூர்ல பாக்குறதா அல்லது வெளியூர்ல பாக்குறதா அல்லது உலகத்துல பாக்குறதா, எங்க பார்த்தாலும் எங்க பிறை பார்த்தாலும் நாம நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு சில பேர் எப்படி உலகத்துல ஆப்பிரிக்கால பிறை தெரிஞ்சிருச்சா, சவுதியில பிறை தெரிஞ்சிருச்சா, நோன்பு வச்சிடுங்க இப்படின்னு சொல்றாங்க. இப்படி மார்க்க நமக்கு சொல்லல. உலகத்துல எங்க பிறை பார்த்தாலும் நீங்க நோன்பு வைங்க, எங்க பிறை பார்த்த சாட்சி சொல்லப்பட்டாலும் நோன்பு வைங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஒரு அழகான சம்பவம். உம்முல் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழி, இவங்க என்ன செய்யறாங்க? குறைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை முஆவியா அவர்களிடத்திலே சாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வேலை நிமித்தமாக அங்க போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ரமலான் மாசத்தை அவங்க அடைஞ்சிடறாங்க. பிறையை என்னைக்கு பாக்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறையை பாக்குறாங்க. வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்து அதன் அடிப்படையில் அங்க உள்ள ஆட்சியாளர் முஆவியா அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, மக்களுக்கும் நோன்பு வைக்க சொல்லி கட்டளையிடுறாங்க. இப்ப இங்க நோன்பு வச்சு கொண்டு அப்படியே என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தா அங்க இப்னு அப்பாஸ் அவங்க பயணத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. நீங்க அங்க போனீங்கல்ல, உங்க பயணம் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்ப பிறை பார்த்தீங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்தீங்களா, நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம் இப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்கும்போது இந்த குறைப் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாங்கன்னா, முஆவியா அவங்க பிறை பார்த்திருக்கிறாங்க, அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, மக்களையும் நோன்பு வைக்க சொல்லி மக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அப்ப அவங்க பார்த்ததன் அடிப்படையில் நீங்க அடுத்தடுத்த நிகழ்வா ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம், நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்துதான் சொல்றீங்க,
வெள்ளிக்கிழமை பார்த்து மக்கள் நோன்பு வச்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோன்பு வச்சாங்கன்னா சொல்றீங்க. ஆனா நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம். அப்ப நாங்க அதை அடிப்படையா வச்சு தான் நாங்க என்ன செய்வோம், அடுத்த நிகழ்வு அமைச்சு கொள்வோம். இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்றாங்க. நீங்க சாமுல பார்த்ததை என்ன செய்யக்கூடாது, மதீனாவுக்கு பொருத்தக்கூடாது. அங்க பார்த்தது அங்க, இங்க பார்த்தது இங்க. நாங்க என்னைக்கு பார்த்தோம், எங்க பகுதியில எப்போ பிறை பார்க்கப்பட்டது, அதன் அடிப்படையில தான் நாங்க நோன்பு, அதன் அடிப்படையில தான் பெருநாள் எல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் தத்தமது பகுதியில் பிறை பார்க்க வேண்டும் என்று தான் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்ப நாம நோன்பு வைப்பதாக இருந்தால் முதல்ல இதை கடைபிடிக்கணும். பிறை பார்க்கணும், கணக்கீட்டின் அடிப்படையில், அறிவியல் அடிப்படை இல்லாம நம்முடைய கண்களால் பார்த்து நாம நோன்பு வைக்கணும். அதே போல நம்முடைய பகுதியில் இப்ப நாம தமிழ்நாடு என்று பிரிச்சு மக்களுக்கு தோதுவா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்ற அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும், தமிழகத்துல பிறை பார்க்கப்பட்டு விட்டதா, அதன் அடிப்படையில் நாம என்ன செஞ்சோம்னா நோன்பு வைக்கணும். இது பிறை தொடர்பான உள்ள ஒரு சட்டம்.